அவன் நகையை குடுறின்னு கேட்டு என்னைய அடிக்கிறப்ப நீங்கெல்லாம் ஆம்பளண்டா அப்படித்தான் இருப்பியான் பொறுத்துக்கணும் அப்படின்ட்டீங்க. ஆத்தா மட்டும்தான். அவன் என்னத்துக்கிட்டே உனக்கு கஞ்சி ஊற்றணும், நீயே 4 பொழப்ப கற்றுக்கிட்டு பொழைக்க பாருன்னு என்னை இங்கனை கொண்டாந்து வச்சுக்கிச்சு. ஆத்தா அது சௌரியமாக இருக்கே என்னை இங்கனை வச்சு வேலை வாங்கி பாடா படுத்துதுன்னு ஊர்க்காரங்க எல்லாம் நினச்சி இருக்காங்க. ஆனால் நெசத்துக்கு ஆத்தா எனக்கு 6 துணையும் இல்லைண்டாலும் ஒரு பொம்பளை தனியாக தைரியமாக எப்படி பொழைக்கணுன்ட்டு பழக்கிக்கிருக்கு. இப்போ மட்டும் நான் அழுதேன். ஏண்டே நான் இல்லைண்டா உனக்கு பொழைக்க தெரியாதாடே, அப்படியாடி நான் உன்னை வளர்த்தேன்டா ஆத்தா விளக்கு மற்ற எடுத்து என்ன வெளுத்து புரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கல்யாணத்துக்கு நாள் வரைக்கும் ஆத்தா என்னை யாருக்கும் தெரியாம பள்ளியோடத்துக்கு கூட்டு போய் இருந்துச்சு. டீச்சர் அம்மா கூட கேட்டுச்சு, பரிசும் போட்ட பிறகு பரீட்சைக்கு வர முடியாத பிள்ளை என்னத்துக்கு கூட்டியாருங்கன்னு. அதுக்கு ஆத்தா சொல்லுச்சு, ஏதோ 2 எழுத்து சேர்த்து கத்துக்கிட்டா, ஒரு 4 கணக்கு புதுசா போட கத்துக்கிட்டான்டா, என்னைக்காவது கை கொடுக்கும்ல அப்படின்ட்டுச்சு. அது சொல்லுது, என் மயங்க மட்டும் விட்டாங்கண்டா என் மருமகளும் கூட்டியாருவேன் பள்ளியோடத்துக்குண்டுச்சு. அதனால தான் நீங்க திண்டுட்டு தூங்கும்போது அது கோவம் வந்து என்னத்தையாவது பழகங்கடின்னு கத்திக்கே இருக்கும். அதை என்னைய தவிர யாரும் சரியா புரிஞ்சுக்கல. அதுவும் யார்ட்டையும் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. வந்தா வரட்டும், இல்லைன்னா அது வாட்டுக்கு போய் சேரட்டும்.